நம்ம சேனல்ல வேதவதி சீரிஸ் பண்றப்போ அதுல மனு வம்சத்துல வந்த 2 அரசர்களை பத்தி சொல்லியிருப்போம். ஒருத்தர் குசத்வஜன், இன்னொருத்தர் தர்மத்வஜன். இவங்க 2 பேரும் சேர்ந்து மகாலட்சுமியை நோக்கி அவங்க கடுமையான தவங்கள் பண்ணியிருந்தாங்க. இவங்க தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மகாலட்சுமி இவங்க முன்னாடி காட்சி கொடுத்து இவங்க கேட்கும் வரத்தை கொடுக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்துல குசத்வஜன் மகாலட்சுமியை தனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரம் கேட்டிருந்தாங்க. அதனால குசத்வஜனுக்கு வேதவதி அப்படின்ற பெண் மகாலட்சுமியோட அம்சத்துல மகளா பிறந்திருந்தாங்க. குசத்வஜனோட சகோதரனான தர்மத்வஜன் மகாலட்சுமி கிட்ட இருந்து அவங்களும் ஒரு வரத்தை கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சகல ஐஸ்வர்யங்களோடையும் செல்வங்களோடையும் தான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்டாரு. மகாலட்சுமி தேவியும் அந்த வரத்தை கொடுக்கவும் செஞ்சாங்க. லட்சுமி தேவியோட அருளால தர்மத்வஜன் செல்வ செழிப்போடையும் சந்தோஷமா அவர் வாழ்க்கையை கழிச்சு வந்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவியான மாதவியோட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மாதவியும் தன்னோட காதல் கணவனான தர்மத்வஜன் கூட அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க காதல் பண்ணி அவங்க வாழ்க்கையை கழிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே பல ஆண்டு காலம் நகர்ந்துட்டு இருந்துச்சு. தர்மத்வஜனும் ரொம்ப சந்தோஷமா அவரோட மனைவியான மாதவியோட காதல்ல அவர் மூழ்கி இருந்ததுனால அவர் ஒரு அரசர் அப்படிங்கிறதே மறந்துட்டாரு. இதனால பல நூறு ஆண்டுகளா அவரோட ஆட்சியை பத்தியும் அவரோட ராஜ்யத்தை பத்தியும் அவர் கவலைப்படவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் தர்மத்வஜனுக்கு தன்னோட அரசாட்சியை பத்தின யோசனைகள் வருது. அதனால அவரோட மனைவியான மாதவியை விட்டுட்டு அவங்க அரசாட்சி பண்றதுக்காக போறாங்க. அந்த சமயம் தான் மாதவி கர்ப்பமா இருந்தாங்க. 12 தேவ ஆண்டுகளுக்கு அப்புறம் மாதவி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இப்படி லட்சுமி தேவியோட அருளால தர்மத்வஜனுக்கும் மாதவிக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த அழகான பெண் குழந்தையோட வாழ்க்கையில ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். தர்மத்வஜன் லட்சுமி தேவிட்ட வாங்கின வரத்தின்படி அவர் செல்வ செழிப்போடையும் சந்தோஷத்தோடையும் அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ சில காலம் கழிந்ததுக்கு அப்புறம் தர்மத்வஜனுக்கும் அவரோட மனைவியான மாதவிக்கும் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை மகாலட்சுமியோட ஆசையால பிறந்ததுனால மகாலட்சுமியை போலவே ரொம்ப அழகாகவும் மகாலட்சுமி அம்சத்தை பொருந்தியவளாகவும் இருந்தாங்க. பார்க்கறதுக்குள்ளே ரொம்ப ரம்மியமாகவும் பெண்களுக்குள்ளேயே ஈடு இணையற்ற ஒரு அழகிய போலவும் இருந்த அந்த பெண் குழந்தைக்கு அவங்க துளசி அப்படின்ற பேர் வச்சாங்க. துளசி அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, துள அப்படின்னா ஈடுன்னு அர்த்தம், சி அப்படின்னா இணையற்றன்னு அர்த்தம். ஈடு இணையற்ற ஒரு அழகியாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு துளசி அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வைக்கிறாங்க. தர்மத்வஜனும் மாதவியன் துளசியை பெற்றெடுத்ததுக்கப்புறம் துளசியை அவங்க ரொம்ப ஆசையாக அவங்க வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. துளசியும் எல்லா விதமான கலைகளையும் கல்வியும் அவங்க கற்று ரொம்ப ஆர்வமாக அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் துளசி அவங்க பூர்வ ஜென்ம ஞாபகத்தினால அவங்க ஸ்ரீமன் நாராயணனை பற்றி அதிகமாக தெரிஞ்சிக்கவும் ஆரம்பித்தாங்க. லட்சுமி தேவியோட அம்சத்தால் பிறந்தாலேயோ என்னமோ தெரியல, துளசிக்கு ஸ்ரீமன் நாராயணனை பற்றி தெரிஞ்சிக்க ஸ்ரீமன் நாராயணனே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படவும் செஞ்சாங்க. ஒரு வயதுக்கு அப்புறம் துளசி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்படியாவது ஸ்ரீமன் நாராயணனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதரிவனத்துக்கு போயிட்டு அவங்க ஒற்றை கால் நின்று தவம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய இலக்கு அடையணும் அப்படின்னா ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி துளசி அவங்களோட தவத்தில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தாங்க. அவங்க மழை வெயில்னு பாராமல் அவங்க ஒற்றை காலில் நின்று பஞ்சாக்னிக்கு நடுவில் நின்று அவங்க தவம் பண்ணவும் செய்றாங்க. அப்படி துளசி எத்தனை ஆண்டு காலம் தான் அவங்க தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20,000 ஆண்டுகள் அவங்க தண்ணீரையும் பழத்தையும் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 30,000 ஆண்டுகள் அவங்க இலைகள் மட்டுமே சாப்பிட்டு அவங்க தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 40,000 ஆண்டுகள் அவங்க காற்றை மட்டுமே உணவாக கொண்டு அவங்க தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 11,000 ஆண்டுகள் அவங்க உணவு எதுவுமே எடுத்துக்காமல் அவங்க கடுமையான தவம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி துளசி நாராயணன் மட்டுமே நம்ம அடையணும் அப்படின்ற ஒரே இலக்கோட அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்களோட பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்குது. இப்படி துளசி கடுமையான தவம் பண்ணதை பார்த்த பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதனால அவங்க துளசி முன்னாடி காட்சி கொடுக்கவும் செய்கிறாரு. முக்காலத்தை உணர்ந்த பிரம்மதேவன் துளசியை பார்த்து சொல்கிறாங்க, நீ நாராயணன் அடையணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை நீ தெளிவுபடுத்தின அப்படின்னா நான் உனக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் துளசி என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பிரம்மதேவன் சொல்கிறாரு, நீ நாராயணன் கிட்ட பக்தி வேண்டி நீ தவம் இருக்கியா, இல்லை தாசத்தன்மை வேண்டுமா, இல்லை அமரத்தன்மை வேண்டுமா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ துளசி ரொம்ப பணிவோட அவங்க பிரம்மதேவனை பார்த்து சொல்கிறாங்க, பிரம்மதேவரே நீங்கள் என்கிட்ட இப்படி கேட்டதுனால நான் ஒரு விஷயத்தை வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போன ஜென்மத்தில் நான் கோபிகையாக பிறந்து கிருஷ்ணருக்கு நான் திருமணம் செஞ்சு அவரோட மனைவியாகவும் நான் இருந்தேன். அந்த சமயத்தில் கிருஷ்ணருக்கு பிரியமானவளாகவும் தோழியாகவும் அந்தப்புற நாகியாகவும் நான் இருந்தேன்.
அந்த சமயத்தில் கிருஷ்ணர் என் கூட இருந்ததுனால என்னோட காதல் மோகம் அடங்காம இருந்ததுனால நான் கிருஷ்ணர் வந்து அந்த புறத்தில் வீட்டு இருக்குமாறு நான் கேட்டிருந்தேன். இதை பார்த்த ராதை வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க. அவங்க கிருஷ்ணரை அதட்டிட்டு நீ இனிமேட்டு அந்த புறத்துக்கு வரக்கூடாது, நீ இந்த பெண்ணோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டி கிருஷ்ணரை வந்து அவங்க ராஜ்யத்துக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ ராதை வந்து சொல்கிறாங்க, நீ அடுத்த பிறவியில் சாதாரண மானிடரா பிறப்பாய் அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ அடுத்த பிறவியில் பூலோகத்தில் பிறந்து நீ கடுமையான தவங்கள் பண்ணி பிரம்மதேவன்கிட்ட வரங்கள் வாங்கி என்னோட அம்சம் பொருந்திய ஒருவன், அதாவது 4 கண்கள் கொண்ட ஒருவனை நீ திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் மறைவும் செய்கிறாரு. இப்படி கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள்னாலேயே நான் வந்து இந்த பிறவிகள் எடுத்திருக்கேன். அவரை அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கடுமையான தவங்கள் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்த பரமாத்மாவான கிருஷ்ண பகவானே அடையணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. அப்போது பிரம்மதேவன் துளசியை பார்த்து சொல்கிறாங்க, நீ வந்து கிருஷ்ணருக்கு மனைவியாக பிறந்து, அதாவது கோபிகையாக இருந்து கிருஷ்ணர்கிட்ட இருந்து காதல் மோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாமல் நீ கஷ்டப்பட்ட மாதிரியே கிருஷ்ணரோட அம்சத்தில் சுதர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோபாலன் பிறந்திருந்தான். அவனுக்கு வந்து உன் மேலே அதீதமான மோகம் கொண்டிருந்தான். உன்னை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு சொல்லி அவன் ரொம்ப வெறி கொண்டு இருந்த விஷயத்தை வந்து ராதை தெரிஞ்சிக்கவும் செய்கிறாங்க. அப்போ ராதைக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. உனக்கு எப்படி சாபம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சுதர்மனுக்கும் அவங்க கடுமையான சாபங்களை கொடுத்தாங்க. அந்த சாபத்தின் விளைவாக சுதர்மனும் பூலோகத்தில் இப்போ பிறந்திருக்கான். அவனும் மனு வம்சத்தில் சங்கசூடன் அப்படின்ற பேரோட பிறந்திருக்கான். உனக்கு எப்படி பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் இருக்கோ அதே மாதிரி சங்கசூடனுக்கும் அவனோட பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு அப்படின்னா, நீ சங்கசூடனை திருமணம் பண்ணிக்கோ. திருமணம் பண்ணிவிட்டு உன்னோட வாழ்க்கை கழிஞ்சதுக்கப்புறம் நீ நாராயணனை போய் நீ அடைவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி உனக்கு இந்த பிறப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு விருட்ச ரூபமாக பிறக்க போகிற. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லா மதிப்பும் உனக்கு கிடைக்கவும் போகுது. மகாவிஷ்ணுக்கு உயிராகவும் பிரியமாகவும் இருக்க போகிற. நீ இல்லாமல் மகாவிஷ்ணுக்கு எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் அது சிறப்புடிதாக இல்லாமல் போகிற மாதிரி நீ ஒரு சிறப்பான ஒரு உருவம் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி நீ பிருந்தாவனத்தில் பிருந்தாவணி அப்படிங்கிற பேரோட இருப்ப. கோபிகைகளும் கோபாலர்களும் உன்னை வச்சே கிருஷ்ணனுக்கு வந்து பூஜை செய்யவும் செய்வாங்க. மரத்திலேயே நீ வந்து ஒரு வித்திரமான அதிசயமான மரமாகவும் இருப்ப. எந்நேரமும் கிருஷ்ணருக்கு உகந்தவளாகவே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் வரம் கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே துளசி தேவி பிரம்மதேவனை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எப்போவுமே வந்து 2 கைகளோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மேலே தான் எனக்கு ஆசையை தவிர 4 கரங்களோடு இருக்கக்கூடிய நாராயணன் மேலே எனக்கு ஆசையே கிடையாது. ஆனால் கிருஷ்ணர் என்னமோ நான் 4 கரங்களுடைய அந்த நாராயணனே போய் அடைவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ உங்களோட கருணையால் கிருஷ்ணாம்சம் பொருந்தியவரே நான் கணவனாக அடைஞ்சி நான் என்னோடய காதல் ஆசையை பூராமே நான் பூர்த்தி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது எதனால் அப்படின்னா அது ராதை மேலே தான். இந்த ஜென்மத்திலேயோ நான் கிருஷ்ணாம்சம் பொருந்தியவரோட நான் காதல் பண்ணி என்னோடய வாழ்க்கையை நான் கழிச்சிட்டு இருந்தது பார்த்து ராதை திரும்ப கோபம் கொண்டு என்னை சாபம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ராதை கிட்ட இருந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி துளசி வந்து பிரம்மதேவனை பார்த்து கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவன் வந்து துளசியை பார்த்து சொல்கிறாங்க, நீ பயப்படாத, ராதிகா தேவியோட பூஜை முறையோ அவங்களோட மந்திரத்தையும் நான் அவனுக்கு உபதேசம் பண்ணுறேன். அதை நீ வந்து முறைப்படி செஞ்சு ஆரம்பிச்ச அப்படின்னா நீ கிருஷ்ணர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புக்கு அவங்க எந்த நேரம் தடையாக இருக்க போகிறது கிடையாது. கிருஷ்ணர் எப்படி ராதிகா மேலே அதீதமான அன்பும் பிரியமும் வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக உன் மேலே வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே துளசி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவன் வந்து துளசிக்கு எல்லா உபதேசங்களும் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க மறையவும் செய்கிறாங்க. துளசி தேவியும் பிரம்மன் சொன்ன எல்லா வழிமுறைகளும் பின்பற்றி அவங்க பூஜைகள் பண்ணி அவங்க மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியவளாக மாறி மகாலட்சுமியை போலவே அவங்க இருக்கவும் செஞ்சாங்க. அவங்க மனதில் அந்த மகாவிஷ்ணுவை காதல் பண்ணி அவங்களோட நான் காதல் போகத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு அவங்க வாழ்ந்து வரவும் செஞ்சாங்க. அவங்க தவக்கோலத்தை விட்டுட்டு அவங்க இன்பமான ஸ்திரீ கோலத்துக்கு மாறி அவங்க எல்லா சுவையான உணவுகளையும் புசிக்கவும் ஆரம்பித்தாங்க. துளசி வந்து இளமை கொஞ்சம் ரதியை போல் காட்சி கொடுக்கவும் செஞ்சாங்க. அவங்கள பார்த்தா எல்லாருமே வந்து ஆசைப்படும் வண்ணம் அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் ரதியை போல் காட்சி கொடுத்த துளசி மேலே மன்மதன் வந்து அவரோட சக்தி வாய்ந்த ஆயுதங்களான 5 பானங்களை அவர் செலுத்தவும் செஞ்சார். மன்மதனோட அம்புகள் பட்ட உடனே துளசிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காதல் ஏக்கம்ங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிது. அவங்க எந்நேரமும் காதல் ஏக்கத்தோடையே இருந்தாங்க. அவங்க மலர் மஞ்சங்கள் தூவிய பட்டு மெத்தை மேலே அவங்க எந்நேரமும் சோம்பலாக படுத்துக்கொண்டு அவங்க காதலை நோக்கி அவங்க கனவு காணவும் ஆரம்பித்தாங்க. என்னோட காதலன் எப்படி இருப்பான்? அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவனாக இருப்பானா, இல்லை ரொம்ப அறிவானவனாக இருப்பானா, இல்லை ரொம்ப தைரியசாலியாக இருப்பானா, இல்லை வீரமானவனாக இருப்பானா,
இல்லை என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவனாக இருப்பானா, எப்படி இருப்பான், அவன் எந்த மாதிரி இருப்பான் அப்படிங்கிறத நினச்சி துளசி வந்து தினம் அவங்க காதலை நோக்கி நினச்சி அந்த கனவுலேயே அவங்க வந்து வாழவும் செஞ்சாங்க. பிரம்மதேவன் வரம் கொடுத்த மாதிரியே கிருஷ்ணனோட அம்சத்தில் பிறந்த அந்த சங்கசுடன் வந்து துளசியை திருமணம் பண்ணாங்களா இல்லையா, இல்லை துளசி வந்து அவர் கனவுல கண்ட அந்த கனவு கண்ணான மாதிரியே அந்த சங்கசுடன் இருந்தாங்களா, இவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் துளசியோட வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.